ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய அரவிந்த் பார்த்திங்கன்னா அம்மா வந்து ஒரு புடவை ஒன்று மல்லிக்காக வந்து எடுத்து வச்சுருக்காங்க. அதுக்காக வந்து மல்லியை வந்து வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் வந்து மல்லியை கூப்பிட்டுக்கிட்டு வெளியே வந்து போகிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிடிச்சவங்களோட வந்து வெளியே போகிறது வந்து ரொம்பவுமே வந்து சந்தோஷம், இப்படியும் வந்து ஒன்றா போகிறது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு போகிறாருங்க. நம்முடைய மல்லி அதெல்லாம் வந்து கவனிக்காத அவங்களுடைய ஒரு சிந்தனையிலே வந்து போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் டீ குடிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. நம்மளுடைய மல்லி வந்து எதுவும் தேவையில்லை அப்படின்றாங்க. இருந்தாலும் வந்து இங்கே டீ வந்து சூப்பராக இருக்கும், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லியை வந்து டீ கடைக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பைரன் டீ வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய அரவிந்த் வந்து அந்த டீ ஷாப்புக்குள்ளே வந்து போகிறாங்க. நம்ம மல்லி பார்த்திங்கன்னா வெளியே இருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா 2 திருடர்கள் வந்து நமக்கு வந்து இன்றைக்கி வந்து எந்த ஒரு போனியும் ஆகலை, நேற்றுலாம் இன்றைக்கி எப்படியாவது வந்து இந்த பொண்ணோட கழுத்தில் இருக்கிற செயினை வந்து அறுத்துடணும் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ணுறாங்க. அதுக்காக பார்த்திங்கன்னா நம்மளுடைய மல்லி வந்து கொஞ்சம் அசந்த நேரமாக பார்த்து அவங்க கழுத்தில் இருக்கிற செயினை வந்து அத்துக்கிட்டு ஓடுறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த செயினில் வந்து நம்முடைய விஜய் சார் வந்து தொட்டு நம்மளுடைய மல்லிக்கு வந்து கொடுத்த தாலியை வந்து அதில் வந்து கட்டி வச்சுருந்தாங்க. அதை வந்து பிடுங்கிட்டு ஓடுறாங்க. அதுக்காக பார்த்திங்கன்னா திருடம் பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மல்லி வந்து கத்திரவாளிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்முடைய அரவிந்த் வந்து துரத்திட்டு வந்து போகிறாங்க. இருந்தாலுமே வந்து அந்த திருடர்களை வந்து நம்முடைய அரவிந்த் சார் வந்து மிஸ் பண்ணுறாருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லி வந்து அந்த திருடர்களை வந்து துரத்திட்டே வந்து போகிறாங்க. செயினை கொடுத்துட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டே வந்து போகிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அவங்களுமே வந்து எதுவுமே வந்து கண்டுக்காத அந்த இடத்துலேருந்து வந்து எஸ்கேப் ஆகி வந்து போயிட்டே இருக்காங்க. போகிற வழியில் பார்த்திங்கன்னா நம்முடைய விஜய் சார் வந்து ஒரு காரில் வந்து இந்த திருடர்களை வந்து எதாச்சும் வந்து இடிச்சிடறாங்க. இடிச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா யாரா நீங்கள் கையில் என்னடா வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடித்து அவங்ககிட்ட வந்து பிடுங்கிடுறாங்க. பிடுங்கிட்ட பிறகு பார்த்திங்கன்னா அந்த தாலியை வந்து எடுத்து பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா இந்த தாலி வந்து நம்ம மல்லிக்கு வந்து நம்ம கையில் வந்து எடுத்து கொடுத்ததே அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. அதுவும் செயினில் வந்து இருக்கே அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சு ஒரு வேளை வந்து மல்லி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமாக வந்து மூளையை போட்டு வந்து கசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த திருடர்களை வந்து அந்த செயினை வந்து தலையை வந்து விட்டு அந்த இடத்துல வந்து கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மல்லி வந்து அந்த இடத்துக்கு வந்து போயிட்டு நம்முடைய விஜய் சார் கையில் வந்து பேசுவாங்களா, இல்லை அது வந்து விஜய் சார் கையில் தான் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து பார்த்தும் பார்க்காத மாதிரி வந்து திரும்ப வந்து வந்துடுவாங்களா அப்படின்றதாங்க வரப்போகிற எபிசோட் வந்து இருக்க போது. இதில் வந்து நம்மளுடைய அரவிந்தும் பார்த்திங்கன்னா அந்த திருடர்களை வந்து துரத்திட்டு வந்தாங்க. ஏதாச்சும் வந்து நம்மளுடைய விஜய் சாரை வந்து பார்த்து சார் இதில் யாராவது வந்து திருடர்கள் போனார் அப்படின்ற மாதிரி வந்து கேட்பாரா அப்படின்றதாங்க வரப்போகிற எபிசோடில் வந்து இருக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.